வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு காலையிலே ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கால். என்ன கால் அப்படின்னா, நேத்து லைவ் முடிஞ்சோடனே, ஏன்னா லைவ் முடிஞ்சோடனே இது வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு வந்து அப்படி இப்படின்னு அப்படியே பிஸி ஆகிட்டேன். நைட் பார்க்க முடியல. காலையில் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண உடனே கால் பண்ணிட்டு, ஒரு 1956 பிறந்த ஒருத்தருக்கு ஒரு பலன் சொன்னீங்கல்ல, அந்த பலனை ஒருவேளை இந்த லக்னமா இருந்தா அப்படி, அந்த லக்னமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதிரியா பிரிச்சு சொல்லியிருப்பீங்க அந்த லைவ்ல நான் அப்படி சொன்னேன், ஞாபகம் இருக்கு. இடத்துல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு. கேள்வி என்ன, ராகு தசை எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. ராகு சனியோட சேர்ந்து இருக்கிறார், செவ்வாயோடைய வீட்டுல இருக்கிறார், லக்னாதிபதியும் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார், சூரியனையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. ராகு தசை 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்புல வரக்கூடாதுங்க. சுபரோட தொடர்புல நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஆயிலி நட்சத்திரம் பிசினஸ் இறங்காதீங்க. ஏதாவது லாஸ் அப்படி இப்படின்னு போகும். ஆனா எனக்கு உங்களோட லக்னத்துல நம்பிக்கை இல்லைங்க. இதே நீங்க இந்த லக்னமா இருந்தா குழந்தைகளை, அதே நீங்க கடக லக்னமா வந்துடுறீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு பாதிப்பு வந்துருங்க. அதே நீங்க ரிஷப லக்னமா போனீங்கன்னா மனைவிக்கு பாதிப்பு வரும். இந்த ராகு அதை தான் செய்வாரு. இதுல என்ன அமைப்புகள் இருக்குன்னு பாருங்க. இல்ல நான் மிதுன லக்னம் தான் அப்படின்னு உங்களுக்கு துல்லியமா தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தங்க. சரிங்களா? அதுல அவர் கொடுத்தது மிதுன லக்னம்னா 6ஆம் இட அமைப்புகள்ல கொடுத்திருந்தாரு. மிதுன லக்னம்னா உங்களுக்கு நோய் வருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே கடக லக்னமா இருந்தா குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவே வந்து இந்த அதுக்கு முந்தைய ரிஷப லக்னமாக இருந்தா மனைவி பார்ட்னர்ஷிப் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்ப அதை பத்தி தான் பேச போறோம். ஓகே, இந்த அமைப்புல முதல் விஷயம், இது வந்து நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணியே சொல்லி அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். மிதுன லக்னமாக இருக்கிற பட்சத்துல 29 டிகிரி. அவர் பிறந்தது 1956. எங்க கெடிகாரமே இருக்காத டைம். ரேடியோல தான் நீங்க டைம் கேட்பீங்க. ஓகேங்களா? ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளாம் வந்து ரேடியோல டைம் கேட்டு தானே டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த காலகட்டத்துல அவர் அந்த தோராயமா நைட்டு 9:30 9:30 மணிக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான டைமிங் மாதிரி இருக்கு. அப்ப அந்த இடத்துல பிறந்த அவரு ஒருவேளை மிதுன லக்னமாக இருந்தா அவருக்கு 6ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஓகேங்களா? 6ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆன ஒருவருக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு அமைப்புகள் வரணும். ஓகே, 8ஆம் இடம் ஒரு மாதிரி, 6ஆம் இடம் ஒரு மாதிரி. இது 6ஆம் இடம் செவ்வாயோட வீடு. செவ்வாய் யாரு? சகோதர அமைப்புகள்ல வர்றவரு, காயங்களை ஏற்படுத்துறவரு, ரத்தம் வர வைக்கிறவரு, தீராத நோயை மிதுன லக்னத்துக்கு கொடுக்கிறவர். ஓகேங்களா? இது மிதுன லக்னத்துக்கான பலன். ஒருவேளை அவர் கடக லக்னமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கடக லக்ன அமைப்புகள்ல குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கும், குழந்தைகளுக்கு இறப்பு இருக்கும்னு நான் சொல்லல, குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கும். அந்த லைவ்ல கூட அவ்வளவு கவனமாக வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கேன். எனக்கு இப்ப திரும்ப அந்த வீடியோ பார்த்தப்ப எனக்கு வாவ் அப்படின்னு இருந்தது. குழந்தை அதே நீங்க வந்து இந்த லக்னமாக கடக லக்னமா இருந்தா குழந்தை பாதிக்கப்படுவாங்க, குழந்தை இறப்பாங்கன்னு நான் சொல்ல, குழந்தைக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏனென்றால் அந்த 5ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்ப்பாரு அந்த ஜாதகத்துல. ஓகேங்களா? குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா பாப்பாரு அப்படின்றதுனால அங்க குழந்தைகளுக்காக பாதிப்பு இருக்கும், பாதிப்பு தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவே ரிஷப லக்னமாக இருந்தா உங்களோட பார்ட்னரை பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த இடத்துல ரிஷப லக்னமா இருந்தா ஏன் வந்து பார்ட்னரை பாதிக்கணும்? ஏன் ரிஷப லக்னத்துக்கு அந்த ஆப்போசிட் வீட்டை தானே ராகு பாதிக்கணும், ஏன் பார்ட்னரை பாதிக்கிறாருன்னா இந்த இடத்துல குருவின் பார்வை லக்னத்துக்கு வந்துருது ரிஷப லக்னம்னா அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ப லக்ன சுபத்துவம் அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலையும் சந்திர கேந்திரத்துல இவர் வந்துடுறாரு. யாரு? லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த அமைப்புகள்னாலையும் லக்னத்தை பாதிக்க மாட்டார். லக்னத்தின் 7ஆம் அதிபதியான அவருக்கு ஏதாவது பாதிப்பு அப்படி இப்படின்னு வரும். ஆனாலும் அந்த லக்னத்தையும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் குரு பாக்குறாரு. இந்த அமைப்புகள்ல டிஸ்டர்ப் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இவ்வளவு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கட இந்த லக்னமா இருந்தா இது, இந்த லக்னமா இருந்தா இது, இந்த லக்னமா இருந்தா இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ல அந்த 3-4 செகண்ட்குள்ள அந்த பலனை சொல்லி முடிச்சிருப்பேனா, அதை எனக்கு எடுத்து இன்னைக்கு கொடுத்து அவங்க கேட்ட கேள்விக்கு சரி இதுவே நல்லா இருக்கு, இதை பத்தியே இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்றதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வந்தேன். இன்னொன்னு, ஒரு கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்திய அமைப்புகளை, காரகங்களை எந்த வீட்டுல இருக்கோ அந்த அமைப்புகள்ல கொடுக்குங்க. ஓகேங்களா? காரகம் தசையிலும் ஆதிபத்தியம் வாழ்நாள் முழுக்கவும் நடக்கும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கீங்க. ஆனா இது ஜோதிடம் புரியாதவங்களுக்கு புரியாது அப்படின்றது எனக்கே தெரியும். திரும்பி என்ன கேட்டு பாருங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.